இது சூப்பர் சமையல் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி. தீபாவளி அடுத்த வாரம் வரப்போகுது. லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்னு இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. அதே சமயத்தில் தீபாவளி பஜார் போகும்போது ஒரு பிளேட் பானிபூரி சாப்பிடாம நீங்கள் வீட்டுக்கு வர மாட்டீங்க. இங்கே இன்னைக்கு ஷெஃப் நமக்காக பானிபூரி செஞ்சு கொடுக்க போகிறாரு. எண்ணெய் சட்டி சுட சுட காஞ்சிகிட்டு இருக்கு. ஆனால் எப்போதும் போல் ஷெஃப் ஏதோ ஒரு ட்விஸ்ட் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இங்கே ஒரு போல் வாட்டர் மெலனும் இருக்குது. ஷெஃப், பானிபூரிக்கும் வாட்டர் மெலனுக்கும் என்ன சம்மந்தம்? இது வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற பானிபூரி இல்லை. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னா வாட்டர் மெலன் சால்சா செய்ய போகிறேன். ஸோ அந்த முக்கியமான அந்த பானிபூரிக்கு வந்து பானினா வாட்டர். ஸோ அந்த வாட்டரில் தான் ஒரு ட்விஸ்ட் செய்ய போகிறேன். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னா அந்த வாட்டர் மெலன் வச்சு ஒரு வாட்டர் மெலன் ரசம் ஷாட் செய்ய போகிறேன். வாவ்! ஸோ அது வாட்டர் மெலன் ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஸ்பைஸ் கொஞ்சம் இருக்கும், ரசம் மாதிரி இருக்கும், ஸ்வீட் அண்ட் சால்ட்டி அண்ட் சவராக இருக்கும். முதல் வந்து நம்ம பானிபூரியை பொறுக்கியோம். ஓகே. முக்கியமா இது வந்து அப்போ கொஞ்சம் டீப் பண்ணோம் எண்ணெயில். ஸோ அப்போ தான் ஈக்குவலாக கொஞ்சம் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும். ஓகே. ஆமாம் ஷெஃப், சில டைம்ஸ் நம்ம பொரிக்கும் போது ஒவ்வொரு பாலும் வேறு சைஸில் இருக்கும். ஆமாம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அதை டிப் பண்ணி எடுத்தால் தான் அது எல்லாமே கொஞ்சம் ஈக்குவல் சைஸில் இருக்கும். ஸோ இது என்ன ஒரு டிப்னா வந்து நீங்கள் வந்து அதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணெயை எடுத்து இப்போ இந்த பானிபூரிலாம் ரொம்ப ரெடிமேடாக கிடைக்கிறதுனால நம்ம வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். அண்ட் நம்மளோட டேஸ்ட்க்கு நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பானிபூரி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மோர் தென் 1000 ரெசிபிஸ் வந்துட்டு வெளியே. ஸோ நம்ம மாஸ்டர் ஷெஃப் பார்த்தாலே தெரியுமே ஷெஃப். ஸோ நான் வந்து இடையில வந்து மலேசியாவுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே ஒரு பஜாரில் வந்து சாப்பிட்டு பார்த்தேன். சாக்லேட் பானிபூரி இருக்குது, சீஸ் பானிபூரி இருக்குது, பர்கர் பானிபூரி சாப்பிட்ருக்கீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஸோ அங்கே நான் சாப்பிட்டேன். ஸோ அந்த ரம்லி பர்கர் பெட்டி இருக்குல்ல, அதில் வந்து குக் பண்ணி அந்த பூரியில் போட்டு ஷெல்லாம் சீஸ்லாம் போட்டு கொடுத்தாங்க. பட் ஏன்னா யூஸ்வலி பானிபூரி வந்து வெஜிடேரியனாக தான் இருக்கும், சிம்பிளாக இருக்கும். அதில் மீட்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். ஓகே. ஸோ ஷெல் செஞ்சிச்சு. இப்போ வந்து அந்த பானிபூரிக்கு உள்ள அந்த ஃபீலிங் செய்ய போகிறோம். அந்த ஸ்பெஷல் வாட்டர்மெலன் ரசம் செய்ய போகிறோம். இது அந்த பானிபூரிக்குள்ளார போகிற அளவுக்கு நம்ம குட்டியாக கொஞ்சம் சின்னதாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து கொஞ்சம் மீன் லீஃப், வந்து பிளாக் சால்ட். ஸோ இந்த பிளாக் சால்ட் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் ஃபார் பானிபூரி. ஸோ அந்த பச்சை கலர் தண்ணி இருக்கும்ல, ஸோ அதுக்கு அந்த கிக் கொடுக்குறதே இந்த பிளாக் சால்ட் வண்டி தான். ஏன்னா பிளாக் சால்ட்டில் தான் அந்த சால்ட்னஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ பானிபூரி வந்து எப்படின்னா வந்து இஸ் மோர் ஆன் எக்ஸ்ப்ளோஷன். அந்த சாப்பிடும்போது அந்த பர்ஸ்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் இருக்கணும். அதுக்கு பேர் தான் பானிபூரி. ஓகே. வாட் அன் இன்வென்ஷன் இல்லை? ஸோ நம்மளுக்கு இந்த சல்சா ரெடியாக இருக்குது. அடுத்தது வந்து இந்த ஷார்ட் கிளாஸ் ப்ரிப்பேர் போகிறோம். ஸோ இது வந்து நம்ம புளி தண்ணி வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இதில் டீப் பண்ணிவிட்டு இது வந்து ரசத்தூள் இப்படி இருக்கணும். ஓகே.
காக்டெயில் கார்னிஷ் மாதிரி ஷெஃப் வந்து பானிபூரி ஷார்ட் கிளாஸஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அடுத்தது வந்து நம்ம இந்த ரசம் மிக்ஸ் செய்ய போகிறோம். பிளெண்ட் எடுங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு 150 கிராம் வாட்டர்மெலன் இருக்குது, 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி. ஸோ யூஸ்வலி புளி தண்ணியை வந்து பானிபூரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரெட் கலர் சாஸ் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ரச பவுடர், கொஞ்சம் மீன் லீஃப், கொஞ்சம் உப்பு. ஓகே, நம்ம ஃபைனல் பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ இது சமைக்கவே தேவையில்லாத ஒரு ரசம் பிளெண்ட். எவ்வளோ ஈஸி. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஷார்ட் வந்து பிங்கிஷாக இருக்குது, ரசம் பொடி ஒரு மாதிரி ப்ரௌன் yellowவில் இருக்குது. ஸோ யூஸ்வலாக பானிபூரிக்கு வந்து பொட்டேட்டோ ஃபில்லிங் வைப்பாங்க. இப்போ நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வாட்டர்மெலன் ஃபில்லிங் வச்சு சாப்பிட போகிறோம். எனக்கு ஒரு சின்ன பாலாக கொடுங்க ஷெஃப். ஓகே ஷெஃப், நான் இதை இப்போவே நான் ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். இந்த ஹெல்த்தியான பானிபூரி. ஸோ நான் அதை உள்ளே ஊற்றிட்டு சாப்பிட்டு பாருங்கள். அந்த வாட்டர்மெலன் டேஸ்ட் வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ இதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், இதுக்கு முடிவே கிடையாது. ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. நீங்கள் போட்ட அந்த பிளாக் சால்ட் அந்த கிக் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அந்த நம்ம ஊற்றும் போது அந்த ரசம் பொடியோ கொஞ்சம் உள்ளே வந்ததுனால அந்த அடிஷ்னல் ஒரு டச் இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னீங்க நான் வந்து இதில் உப்பு போட்டேன். ஸோ பட் இதில் போட்ட உப்பு வந்து ஆக்சுவலி லைக் ரொம்ப ஓவர் பவர் பண்ணல, பிகாஸ் அந்த ரசம் பொடினால. ஸோ அது உங்களுக்கு வந்த உப்பு வந்து எல்லாமே இந்த பிளாக் சால்ட் தான். ரொம்ப நல்லா இருக்குது ஷெஃப். லைக் எல்லாமே கிடைக்குது நமக்கு. இனிப்பும் கிடைக்குது அந்த வாட்டர்மெலன்லேருந்து, புளிப்பும் கிடைக்குது, அந்த உப்பும் நல்லா இருக்குது, அண்ட் அந்த ஸ்வீட்டும் நல்லா இருக்குது, எல்லாமே. ஷெஃபோட வாட்டர்மெலன் ரசம் பானிபூரி ரொம்ப அருமையாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம பானிபூரி சாப்பிடும்போது அந்த கிழங்கு எல்லாமே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஆனால் இந்த பானிபூரியில் ஒரு ரிஃப்ரெஷிங் ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது சூப்பர் சமையல் தீபாவளி எடிஷன். இடைவேளைக்கு பிறகு இது சூப்பர் சமையல் தீபாவளி ஸ்பெஷல். ஸோ விசேஷனாவே நமக்கு ஸ்வீட் ஐட்டம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். அதுக்காக ஷெஃப் ராபின் நமக்கு இன்னைக்கு அவரோட ரொம்ப ஸ்பெஷலான கேசரியை செஞ்சு காட்ட போகிறாங்க. அதுவும் இது வெறும் கேசரி கிடையாது, இது கேரட் கேசரி. ஷெஃப் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்கல்ல, கேசரி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அதை எவ்வளோ பர்ஃபெக்ட் ஆக முடியுமோ நீங்கள் அதுக்காக ட்ரெயின் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் கேசரியை நமக்காக செஞ்சு கொடுக்க போகிறீங்க. சரியா இல்லையா? நர்வஸ் ஆக்கிட்டேன்னா பர்ஃபெக்ட்லாம் சொல்லி இல்லை. ஸோ கேசரி பார்த்தீங்கன்னா நான் வந்து
யூஸ்வலி எல்லா டீசலுக்கும் சொல்லலாம் அந்த மெஜர்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க லைக் இத்தனை கிராம்ஸ் இருக்கணும் எப்படி செய்யணும் மாதிரி. கேசரி வந்து நான் வந்து ஃப்ரீ ஹேண்ட் செய்வேன். ரெசிபி இருக்கும், பட் நான் வந்து என்னோட கை அளவுக்கு என்ன வருதோ அந்த மாதிரி போட்டு செய்வேன் கொஞ்சம். அப்போ கேசரி நீங்கள் அவ்வளோ நாள் செஞ்சு அவ்வளோ கான்ஃபிடென்ட் ஆகிட்டீங்க தானே, ஒயே பண்ண தேவையில்லை. தேவையே இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ வந்து ஷெஃப் நான் அவரோட சீக்ரெட்ஸ் எல்லாம் நமக்கு சொல்ல போகிறாரு. ஓகே, ஸோ நம்ம வந்து கேரட் கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ முதல்ல கேரட் குக் பண்ணணும். யூஸ்வலாக நம்ம கேரட் அல்வா செஞ்சு பார்த்துருக்கோம். கேரட் கேசரி நான் இன்னும் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ யூஸ்வலாக கேரட் போட்டாலே அதோட கலர் ஆரஞ்ச் ஆகிடும். கலர் ஆரஞ்ச் ஆகும், பட் கேசரி சொன்னாலே அந்த கலர் தான் ஆக்சுவலி வந்து ரைட் ரொம்ப ப்ராமினன்ட் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்னும் நெய் போடல. ஓகே, கேரட் அந்த அந்த அது அதோட வாட்டர் வந்து லைக் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணோம் குக் பண்ணுறதுக்கு. ஆனால் சில பேர் கலரிங்கே போடாமல் எல்லோ கலரில் கொடுக்குற கேசரியும் நான் பார்த்துருக்கேன். அது ஒரு மாதிரி வினோதமாக இருக்கும். ஆனால் அது ஆரஞ்சு கலரில் இருந்தால் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே. கேசரியே நல்லா தான் இருக்கும். இப்போ கேசரியில் நம்ம எதுக்கு கேரட் ஆட் பண்ணுறோம்? கேரட் வந்து லைக் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு க்ரன்ச் இருக்கும். அதுவும் லைக் சில பிள்ளைங்களுக்கு வந்து லைக் கேரட் சாப்பிட பிடிக்கும். ஸோ நான் எப்படி யோசிச்சேன்னா வந்து எல்லோரும் வந்து சொல்லுவாங்க கேரட் அல்வான்னு. ஸோ கேரட் அல்வாவில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சுகர் கேரட். ஸோ அதில் தான் நான் வந்து இது வந்து கேசரியில் கொஞ்சம் இன்கார்பரேட் பண்ணி செய்கிறேன் இந்த வாட்டி. ஓ, ஸோ ஐ மீன் நான் எனக்கு தெரிஞ்சு யாரும் செஞ்சதில்லை இன்ன வரைக்கும். ஆமாம், நானும் கேள்விப்பட்டதில்லை கேரட் கேசரி. ஸோ பிள்ளைங்களுக்காக ஷெஃப் ராபின் இது ரொம்ப யோசிச்சு செஞ்சுருக்காரு. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் குக் ஆகிட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நெய் போடுறோம். எனக்கு வந்து கேசரி அப்படியே ஜெல்லி மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ரொம்ப ஹார்டாக அந்த ஸ்கொயராக வெட்டி கொடுக்கும் போது அது கேசரி மாதிரியே இருக்காது. அடுத்தது கேஷ்யூ. ஸோ நான் செய்கிற கேசரி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி செட்டிங்லாம் இருக்காது. செட் பண்ண விட மாட்டேன். ஸோ நல்லா லைக் ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற மாதிரி. ஸ்பூன் போட்டு ஒரு கேசரி சாப்பிட்டா அப்படியே அந்த அந்த ஃபீல் நழுவிக்கிட்டு போகணும். அதுதான் கேசரி. அதுக்கு கண்டிப்பாக நிறைய நெய் தேவைப்படும். ஸோ இந்த டிஷ்க்கு வந்து இந்த ஹெல்த் கான்ஷியஸ்லாம் கொஞ்சம் பார்க்காம ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் தீபாவளிக்கு. ஆமாம், குட்டி போர்ஷனாக அளவாக சாப்பிட்லாங்க. சில பேர் ரீசன்ஸ் கூட போடுவாங்க. எனக்கு ரீசன்ஸ் பிடிக்காது. எனக்கும் அவ்வளோவா பிடிக்காது. நான் இது வரைக்கும் செஞ்ச கேசரியில் வந்து நிறைய நட்ஸ் போட்டிருக்கேன். வால்நட், பிஸ்தாச்சியோ, கேஷ்யூ நட், மெக்கடேமியா. ஸோ இட்ஸ் லைக் ஒரு மாதிரி ப்ரௌனி ஃபீல் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாத்தையும் ஒரே கேசரி. ஓ, த மோஸ்ட் நட்டியஸ்ட் கேசரி போல அது. வால்நட்ல ஒரு மாதிரி கொஞ்சம் பிட்டர்னஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து பிஸ்தாச்சியோ போடுவோம். ஓகே, கேஷ்யூ நட் போடுவோம். இது நல்ல ஐடியா. ஸ்லைஸ் ஆல்மண்ட் இருக்குல்ல, அதான் போடுவோம். ஓகே, மெக்கடேமியா நட்ஸ் இன் கேசரி, தட்ஸ் வண்டர்ஃபுல். நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி வச்சு ரவா போடுறோம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா அந்த கலர் நீங்கள் அளவு சொல்ல மாட்டீங்களா? இது எப்படி நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுறது? ரெசிபிஸ் இருக்குது. இது வந்து ஒரு 150 கிராம். 150 கிராம். ஓகே, ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் வந்துட்டு இப்போ. ஓகே, அடுத்தது தண்ணி. ஸோ தண்ணி வந்து நான் யூஸ்வலி அந்த கன்சிஸ்டன்சி பார்ப்பேன். ஷெஃப் வந்து கண்ணாலே பார்த்து சொல்கிறாரு கன்சிஸ்டன்சி. எனக்கு அவ்வளோவா புரியல, பட் நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ நான் என்ன செய்வேன், யூஸ்வலி கொஞ்சம் வெயிட்டாக செஞ்சிருவேன். ஓகே, ஸோ பை டைம் அது வந்து கொஞ்சம் பாயில் பண்ணி வரும்போது அந்த திக்னஸ் கிடச்சிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்படி இருக்கணும் இந்த டெக்ஸ்டர். ஸோ அந்த டோஸ்டட் ரவாவும் கேரட்டும் அதே அளவு போட்டிருக்கீங்க? அதே அளவு, ஈக்குவலாக. ஸோ அடுத்தது வந்து கொஞ்சம் ஃபுட் கலரிங்.
கேசரி கிண்டிக்கிட்டே இருக்கணுமா? அதை பாயில் பண்ணும்போது. ஓகே. அடுத்து சுகர் போடுறோம். 150 கிராம் சுகர். அது கன்சிஸ்டன்சி திக்காகிட்டே வருது இப்போ. எனக்கு ஆக்சுவலி கேசரியை வந்து நல்லா சூடாக சாப்பிட பிடிக்கும். ஸோ யாராவது கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சரில் கொடுத்தா கூட நான் அவனில் வச்சு ஹீட் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன். உங்களுக்கு எப்படி ஷெஃப் பிடிக்கும்? எனக்கு வந்து எந்த ரூபத்தில் கேசரி இருந்தாலும் உங்களுக்கு ஓகே, அதானே சொல்ல வரீங்க? நான் யூஸ்வலி ஹாட்டாக சாப்பிட மாட்டேன் கேசரி. உங்களுக்கு கூல் டவுனாக இருக்கணும். ஸோ அது சூடு ஆவா வரீங்களா? லைக் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ஆகிட்டு இருக்குது. ஓகே. ஸோ இது திக்காக ஆகும்போது அந்த கடைசி பேட்ச் நெய் இருக்குல்ல, அதை போட்டிங்கன்னா திருப்பி கொஞ்சம் லூசனாக போயிடும். எப்போ கேசரி ரெடி ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரியும்? ஸோ நான் வந்து எப்படி பார்ப்பேன்னா அந்த கன்சிஸ்டன்சி பார்ப்பேன், லைக் எப்படி வருதுன்னு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைக் அந்த நெய் ஒன்று காப்பரேட் பண்ணிக்கல. ஸோ லைக் ரொம்ப ஒட்டாது, லைக் வலிக்கிட்டு போகுது பாருங்க இப்போ, அந்த மாதிரி இருக்கணும். அப்படியே அந்த பேனோட ஒட்டாமல் அப்படியே லைக் மேலே ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஓகே. ஓகே, ரெடி. ஓ வாவ். அந்த நெய் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கு நம்ம கேசரி மேலே. இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் பைண்ட் பண்ணிடும், இன்னும் கொஞ்சம் புட்டிங் மாதிரி இருக்கும். இதை அப்படியே அள்ளி வாயில் வச்சா we are done for the day. Yep. ஷெஃப் ரொம்ப வேகமாக ரொம்ப அழகாக இந்த கேரட் கேசரியை நமக்காக செஞ்சு கொடுத்துட்டாரு. இதை கடைசியாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடுங்க. இடைவேளைக்கு பிறகு இது சூப்பர் சமையல் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம இன்னும் எதுவும் மீட் எதுவும் சமைச்சு சாப்பிடல. அதனால ஷெஃப் நமக்காக ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன், ஒரு பாம்ஃப்ரே ஃபிஷ்ஷை நமக்காக வச்சுருக்காரு. என்ன செய்ய போகிறாங்க? இங்கே ஒரு இலை இருக்குது. இலையை பார்த்தா எனக்கு தெரியும் இது என்னவா இருக்கும்னு. மீன் பொளிச்சது இல்லை, ராங், ரிஜெக்டட். ஓகே, என்ன ஷெஃப் என்ன ஷெஃப் மீன் பொளிச்சது மாதிரி பட் வந்து என்னோட விஷயம். ஸோ நம்ம வீட்டில் சமைக்கிறனால லைக் எனக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக செய்ய பிடிக்கும், நிறைய ஐட்டம் போடாமல். ஸோ அது மாதிரி அந்த ஒரு ஓப்பன் ஃபேஸ் கிரில் ஃபிஷ் செய்ய போகிறோம் இன்றைக்கி. அப்படின்னா நம்ம இந்த இலையை வச்சு ஃபுல்லாக அந்த மீனை சுருட்ட தேவையில்லை, பேஸில் ஒன்று வச்சு அது மேலே குக் பண்ண போகிறோம். பர்ஃபெக்ட். ஒரு தடவை என் அம்மா இந்த மாதிரி ட்ரை பண்ண போய் அந்த இலை பிஞ்சு அந்த மீனெல்லாம் வெளியே வந்து நம்ம எல்லாத்தையும் அப்படியே ஸ்கூப் பண்ணி ஏதோ சாப்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு சிம்பிள், ஈஸி டு டூ. ஓகே, ஸோ நம்ம வந்து முதல்ல இந்த மீனை மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ மேரினேஷன் பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் மேரினேட் பண்ணிவிட்டு அதை ரப் பண்ணி அதோட தூக்கி இதில் வைக்க போகிறோம். ஓகே. ஸோ இது யூஸ் பண்ணுறோம், கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். 3 டேபிள் ஸ்பூன். இது ஒரு கேரளா இன்ஸ்பயர்ட் டிஷ்னால நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லலாமா? இருக்கலாம்.
ஸோ நான் ஏன் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன்னா நம்ம க்ரில் பண்ணும்போது அந்த பனானா லீஃபில் ரப் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஃப்ரேக்ரன் வரும் நம்மளுக்கு. ஸோ அது ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர் இந்த மீன் செய்யும்போது. ஓகே, கோகோனட் ஆயிலும் பனானா லீஃப்க்கும் ஒரு தனி காம்பினேஷன் இருக்குது. ஸோ சால்ட் போட்டோம். அடுத்தது வந்து சாப் கார்லிக், 2 tablespoon ginger garlic paste, 1 tablespoon cumin seed, சில்லி பொடி உரப்பு வேணும்னா நம்ம கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். ஓகே, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சில்லி பவுடர், இது வந்து ஃபிஷ் கறி பவுடர். அடுத்தது வந்து இது வந்து புளி. ஓகே, 4 tablespoon. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் அதை. ஸோ ஷெஃப், தீபாவளி அடுத்த வாரம். நீங்கள் உங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டிங்களா? தீபாவளிக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷலாக ட்ரெஸ் பண்ணுவீங்க? தீபாவளி பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஆல்வேஸ் லாஸ்ட் மினிட். இப்போ ஐ மீன் இத்தனை வருஷமாக அந்த ஈஃபில் தான் போய் நான் வாங்குவேன். என்ன ஒரு தீபாவளி லுக்குன்னு நீங்கள் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? அது வந்து வீட்டில் பார்த்துக்குவாங்க. ஸோ நம்ம வேறு ட்ரெஸ் பண்ணுற வேண்டியது தான். ஷாப்பிங் அவங்களே முடிச்சுக்குவாங்க. அவங்க சட்டை வாங்கி கொடுப்பாங்க, இதை போடுங்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் அதை எடுத்து போட்டுருவீங்க. அவ்வளோதானா? ஓகே. ஸோ இந்த வருஷம் உங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தா தெரியும் இது உங்கள் ஒய்ஃப் சூஸ் பண்ணி கொடுத்த ட்ரெஸ் அப்படின்னு. ஓகே. ஸோ இந்த மேரினேஷன் ரெடியாக இருக்குது. ஃபிஷ் மாதிரி ரப் பண்ணணும். ஸோ ஷெஃப், மேரினேஷனுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை? கோகோனட் ஆயில், cumin seed, ஃபிஷ் கறி பவுடர், க்ரீன் சில்லி பொடி, turmeric பவுடர், சில்லி பவுடர், ஜிஞ்சர் garlic பேஸ்ட், அப்புறம் சாப் பண்ண ஜிஞ்சர். ஓகே, சிம்பிள் மேரினேஷன். சிம்பிள். ஸோ இது பேஸ் வந்து இந்த மீனை வந்து நீங்கள் ஒரு ஓவர் நைட் மேரினேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ வந்து கொஞ்சம் அனியன் இருக்குது இங்கே. ஸோ இந்த பேலன்ஸ் அனியன் வந்து நீங்கள் க்ரஷ் பண்ணி இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது வந்து இந்த பனானா லீஃப். ஸோ இதை போட்டிங்க சூடு பார்த்தீங்களா? ஆமாம். இப்போ இந்த கோகோனட் ஆயில் ஆட் பண்ணணும். ஸோ பேஸில் வந்து கொஞ்சம் அனியன் வைக்கிறோம். ஓகே, நினச்சி நீங்கள் மீன் மேலே போட போகிறீங்கன்னு நினச்சேன். ஸோ நம்ம டைரெக்டாக போட்டோன்னா அந்த சீக்கிரம் பேர்ன் ஆயிரும். ஓகே ஓகே. ஸோ இது நீங்கள் ஒரு பேஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கும் அதுக்கு. அப்புறம் இந்த மீன், அப்புறம் மிச்சம் இருக்கிற வெங்காயத்தை மேலே போடணும். எவ்வளோ சுலபமாக இருக்கு. மீனை மேரினேட் பண்ணி அதை தூக்கி இதில் போட்டு வெங்காயத்தை போட்டு சூப்பர். அப்புறம் கடைசியாக கொஞ்சம் இன்னும் எண்ணெய். ஸோ ஷெஃப், இது முழு மீனாக இருக்கனால எவ்வளோ நேரம் குக் பண்ணணும்? இது வந்து எவ்ரி 15 மினிட்ஸ் ஆகும். 15 minutes. ஸோ இது பேஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணுறது. அண்ட் அதுக்கப்புறம் 15 minutes கழிச்சு இதை திருப்பி போடணுமா? இல்லை, திருப்பி போட தேவையில்லை. ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்டீம்லேயே வந்து அந்த ஃபிஷ் மொதுவாக வந்து போயிடும். ஸோ இது இன்னொன்று என்ன செய்யலாம் வந்து இது வந்து ஒரு ட்ரேயில் வச்சு அவங்களுக்கு ஒன்று பேக் பண்ணி சாப்பிடலாம். ஓ, ஆனால் அது கொஞ்சம் க்ரஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆக்சுவலி திருப்பலாம். கடைசியாக நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ளிப் பண்ணும்போது அந்த பக்கம் கொஞ்சம் க்ரஸ்டியாக இருக்கும். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபிஷ் வந்து எத்தனை கிராம் இது? இது வந்து 280 கிராம். ஓகே, அப்போ இதை விட பெருசாக வாங்கிட்டா கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ நான் ஏன் ப்ராம்பர்ட் யூஸ் பண்ணேன்னா ஒயிட் ஃபிஷ் கொஞ்சம் சீக்கிரம் அந்த மேரினேஷனில் கொஞ்சம் இழுக்கும். பார்த்துருக்கு வந்து இந்த ஃபிஷ் வந்து யூஸ்வலி ஸ்டீம் பண்ணிங்கன்னா 15 மினிட்ஸில் வந்துடும். ஓகே ஓகே. ஸோ இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டைமிங் இருக்கு. சூப்பர். ஸோ ஷெஃப், இந்த ஸ்டைலில் நம்ம இந்த பாம்ஃப்ரெட் ஃபிஷ்ஷை தவிர்த்து வேறு என்ன யூஸ் பண்ணலாம்? ஆக்சுவலி நான் யூஸ் பண்ண மசாலா பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ் கறி எப்படி சமைப்போம் அதே மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு ட்ரையான பேஸ். ஃபிஷ் கறி ஒரு லிக்விட் பேஸ். ஏன்னா புளி தண்ணி தான் ஊற்றிருக்கோம்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதே மாதிரி வந்து ப்ரான் செய்யலாம்,
கிராப் செய்யலாம் இல்லை லைக் இந்த மசல்ஸ் லாலா அந்த மாதிரி இருக்குல்ல எல்லாத்தையும் செய்யலாம் அப்போ as long எனி சீ ஃபுட் மேரினேஷனுக்கு சீ ஃபுட் செய்யலாம் சீ பேஸஸும் யூஸ் பண்ணலாம் ஏன் முடியும் உங்களுக்கு இன்னும் கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சி வேணும்னா கோகோனட் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஓகே இன்னும் க்ரீமியான ஒரு அது ஒரு செமி கிரேவி மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்து லைக் ஒரு ட்ரை பார்பிக்யூ ஃபீலுக்காக நான் வந்து ஃபுல்லாக ட்ராயாக யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு சைடு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா ஓகே ஷெஃபோட கிரில் மசாலா ஃபிஷ் இன்னும் 15 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும்னு சொல்கிறாங்க எல்லா 3 டிஷ்ஷஸையும் அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் எங்கேயோ போயிடாதீங்க இன்னைக்கு ஷெஃப் ராபின் செஞ்ச 3 டிஷ்ஷஸையும் சுவைச்சு பார்க்குறதுக்கான நேரம் வந்தாச்சு இன்னைக்கு ஷெஃப் நமக்காக பனானா லீஃபில் கோகோனட் ஆயிலெலாம் போட்டு ஒரு பாம்ஃப்ரெட் ஃபிஷ்ஷை நமக்காக செஞ்சு கொடுத்தாங்க அதுதான் ஒரு மசாலா கிரில்ட் ஃபிஷ் அதுக்கப்புறம் அவரோட ரொம்ப ஸ்பெஷலான கேரட் கேசரி செஞ்சு கொடுத்தாரு அதுக்கப்புறம் ரொம்ப யூனிக்காக ஒரு ரிஃப்ரெஷிங் ட்விஸ்டோட ஒரு வாட்டர்மெலன் ரசம் பானிபூரி ஸோ ஷெஃப் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது நம்ம வந்து பானிபூரி ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே அப்போனா அது ஒரு appetizer மாதிரி தான் நான் அதை சாப்பிட்ணும் ஓகே ஸோ உள்ளே வந்து அந்த வாட்டர்மெலன் சல்சா இருக்குது அந்த பானிபூரிக்குள்ளார நமக்கு ரொம்ப சூடான நாளில் ரொம்ப தாகமாக இருக்கும்போது வாட்டர்மெலன் குடிப்போம் ஸோ இந்த வாட்டர்மெலனை பானிபூரியில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அப்படியே குவென்ச்சிங்காக ரிஃப்ரெஷிங்காக கூலாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எனக்கு வந்து இப்படி ரசம் குடித்த மாதிரி இருக்கு எனக்கு ஆனால் ரசம் அளவுக்கு உரப்புலாம் இல்லை இட்ஸ் a very pleasant taste ஸோ உங்களுக்கு எப்போவாவது சேவரி பானிபூரியிலேருந்து ஏதாவது ஸ்வீட்டாக ஒரு சீசனல் பானிபூரி வேணும்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஷெஃப் அடுத்து என்ன இது டிசர்ட் தானே ஆமாம் டிசர்ட் மெயின் டிஷ்க்கு தானே போனோம் அடுத்த ஃபிஷ் சாப்பிட்றோம் அது ஸோ பாம்ஃப்ரெட் ஃபிஷ்னாவே நம்ம அந்த போன் பற்றிலாம் ரொம்ப கவலைப்பட தேவையில்லை முள்ளெல்லாம் பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை ஷெஃப் வந்து மேலே அந்த வெங்காயத்தெல்லாம் டாப்பிங்ஸாக போட்டுருந்தாங்க ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம் ஸோ ஷெஃப் இன்னும் அதில் எனக்கு ஒரே சந்தேகமாகவே இருந்துச்சு ஒரு சைட் மட்டும் குக் ஆகுதே இன்னொரு சைட் குக் ஆகுமா இல்லையான்னு அருமையாக குக் ஆகிருக்கு ரொம்ப டெண்டராக இருக்குது எல்லா ஃப்ளேவரும் அப்படியே இன்டெக்டாக ஜூஸியாக இருக்குது ஆக்சுவலி இது வந்து நீங்கள் வந்து சாக்கோலில் சமைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது கண்டிப்பாக அது என்னால் நினச்சி பார்த்தே ரசிக்க முடியுது இப்போ நம்ம டிசர்ட்க்கு போயிடலாம் ஸோ ஷெஃப் உங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து கேசரி அதில் நீங்கள் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக கேரட் போட்டு ஸோ அந்த சாஃப்டாக நம்ம அந்த கேசரி சாப்பிடும்போது நடுவில் அந்த கொஞ்சம் க்ரன்ச்சியாக அந்த கேரட் வரப்போகுது ஸோ அதை ட்ரை பண்ணலாம் ஷெஃப் கேசரி பர்ஃபெக்டாக இருக்குது அந்த கேஷ்யூ நட்ஸ் கேரட் அந்த செமலினா எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு
ஆக்சுவலி நானும் வந்து லைக் ஒரு டவுட் இருந்துச்சு கேரட் போட்டால் பண்ணிவிடுமான்னு. பட் ஜஸ்ட் நைஸ், எனக்கு ஜஸ்ட் நைஸாக இருக்குது. ஆமாம், எனக்கும் ஜஸ்ட் நைஸாக இருக்குது. அதுவும் நீங்கள் ஈக்குவல் அளவு போட்டிங்க, அந்த ரவாவும் அந்த கேரட்டும் பாதி பாதியாக இருக்குது. ஸோ அது நம்ம ஒவ்வொரு வாயிலையும் அந்த கேரட் வருது, அந்த நட்ஸ் வருது. நீங்கள் ரொம்ப ஜெனரஸாக முந்திரி பருப்பு போட்டிங்க நான் பார்த்தேன். அண்ட் அந்த நெய்யும் இட்ஸ் த பர்ஃபெக்ட் டச். ஸோ இதுக்கு வந்து நம்ம இன்னொரு மெத்தட் செய்கிறதுக்கு ஒன்ஸ் நம்ம சுட சமைச்சிட்டோம்ல, இது வந்து நம்ம லட்டு மாதிரி வந்து பிடிக்கலாம். ஓ, ஸோ உருண்டையாக சாப்பிடலாம். ஸோ லைக் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக அதை பிடிக்கும். ஆமாம், அது சர்வ் பண்ணுறதுக்கும் ஈஸி தானே. ஓகே, தட்ஸ் வெரி கிரியேட்டிவ் ஐடியா. ஸோ நார்மல் கேசரியில் யூஸ்வலாக முந்திரி பருப்பு போடுவாங்க, ரீசன்ஸ் போடுவாங்க. ஸோ ரீசனுக்கு ஒரு கிரியேட்டிவ் ஆல்டர்னேட்டிவாக அந்த கேரட் இருக்குது. ஸோ நல்ல ஐடியா, ரொம்ப நன்றி ஷெஃப். தேங்க்யூ. ஸோ இது ஆக்சுவலி நம்ம கேரட் போடலாம், பைனாப்பிள் போடலாம், பீட்ரூட் போடலாம். ஸோ பைனாப்பிள் கேசரி ஆக்சுவலி இருக்குது. நான் இந்தியா போகும்போது சாப்பிட்ருக்கேன். பட் அது வந்து மோர் அந்த கொய்த்தாட் ஃபீலிங் மாதிரி இருக்கும், கொஞ்சம் சாவரிஷாக இருக்கும். பட் பீட்ரூட் சாப்பிட்ருக்கேன், பீட்ரூட் இருக்குது. ஸோ நான் சாப்பிட்டதில்ல. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த கேரட் செஞ்சது. பீட்ரூட் செஞ்சால் ஸ்வீட்டாக இருக்குமா? பீட்ரூட் ஆக்சுவலி வந்து டெக்ஸ்டர் இருக்குது, பட் டேஸ்ட் இல்லை. டெக்ஸ்டர் எனக்கு கலர் பர்பிள் கலராக இருக்கும் அவங்க கேசரி. அதுலேருந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட் கிடைக்காது, பீட்ரூட்டோட டேஸ்ட். ஓகே, ஒரு புதுமையான. ஸோ வித்தியாசமாக நீங்கள் கேசரி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள் சில்ட்ரனை, உங்கள் பிள்ளைங்களை எக்ஸைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி சொன்ன மாதிரி பைனாப்பிள், பீட்ரூட் எல்லாத்தையும் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நன்றி ஷெஃப் ராபின். இத்தனை நாளாக நம்ம கூட இருந்து இத்தனை டிஷ்ஷஸாக புது விதமாக நமக்கு அறிமுகப்படுத்தினீங்க, சொல்லிக் கொடுத்தீங்க. நிறைய குக்கிங் ஹேக்ஸ் கூட சொல்லிக் கொடுத்தீங்க. ஸோ ரொம்ப நன்றி. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தீபாவளி நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ஷெஃப். இப்போ ஒரு ஃபுட் பிளாகரை சந்திக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை. இன்றைக்கும் நம்ம கூட இருக்காங்க மூட் குட் ஃபுட்டோட பிளாகர் பிரியா. இவங்க எப்போதுமே நமக்கு புது ஸ்டைல்ஸில் புதுசான டிஷ்ஷஸை எப்படி சமைக்கலான்னு காட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம கூட ரொம்ப ஜெனரஸாக ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க. இன்றைக்கி சோறெல்லாம் வடித்து வச்சுருக்கீங்க, ஆனால் இங்கே மாக் மட்டன் வேறு இருக்குது. இன்றைக்கி என்னமோ செய்ய போகிறீங்கன்னு தெரியுது, ஆனால் பிரியாணியா? பிரியாணி இல்லை. ஓகே, ஸோ இது வந்து ஒரு வெஜிடேரியன் டிஷ். ஸோ சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்க ஆக்சுவலி இதை யூஸ் பண்ணிக்கலாம். யார் வந்து மாக் மட்டன் சாப்பிட வேணான்னு நினைக்கிறாங்களோ தவு யூஸ் பண்ணிக்கலாம், அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ரியல் மட்டன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சில பேருக்கு சாய் வந்து பிடிக்காதுன்றதுனால டோஃபு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு சட்டி சோறு மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஓகே, மட்டன் சட்டி சோறு. எஸ், உங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து சட்டி சோறு அப்படித்தானே? இந்த சட்டி சோறு ரொம்ப விரும்பி கேட்பாங்க, இக்கான் பில்லி சட்டி சோறு. ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு வெஜிடேரியன்ஸ்க்காகவே ரொம்ப தாட்ஃபுல்லாக இவங்க வந்து மாக் மட்டன் வச்சு செஞ்சு காட்ட போகிறாங்க. நீங்கள் எப்போதுமே புதுசாக ஏதாவது சொல்லுவீங்க. இன்றைக்கி வந்து இந்தியன் ஸ்டைல் இன்க்ரீடியன்ஸ் தான் என் கண்ணுக்கு தெரியுது. ஆமாம், ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து முழுக்க நம்மளோட இந்தியனோட ஸ்டைல் தான் நான் சமைக்க போகிறேன். ஸோ இதில் வித்தியாசமாக செய்கிறது வந்து யூஸ்வலி சட்டி சோறில் வந்து தேங்காய் பூ போட மாட்டாங்க. ஸோ இந்த தரம் நான் தேங்காய் பூ போடுறேன். ஸோ அது டேஸ்ட் கொஞ்சம் வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ செஞ்சு பார்ப்போம். ஓகே ஓகே, எப்படி ஆரம்பிக்கலாம்? ஓகே, ஸோ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வந்து இந்த சோய் மட்டனை வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஓகே, ஓகே, நான் உங்களுக்கு ஸ்டர் பண்ண ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நல்லா க்ரன்ச்சி ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுறோமா? ஓகே. உங்களுக்கு சட்டி சோறு செய்யணுன்னு எப்படி ஆர்வம் வந்துச்சு? வீட்டில் உங்கள் அம்மா வந்து சட்டி சோறு செஞ்சு உங்களுக்கும் அந்த ஆசையா? இல்லை நீங்கள் இது ஒரு ட்ரெண்ட் தானே, இப்போ எல்லா கேஃபேஸ் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் சட்டி சோறு இருக்கு, அது சாப்பிட்டு உங்களுக்கு இது ட்ரை பண்ணணும் நான் செய்யணும் அப்படின்னு ஆர்வம் வந்துச்சா? ஸோ இது ஆக்சுவலி வந்து எங்கள் அம்மா வந்து
எங்கள் அம்மா தெரியாமலே அந்த டிஷ் உருவாக்குனாங்க. ஸோ எங்கள் வீட்டில் என்ன செய்வாங்கன்னா வந்து சாரின் சம்பால் ஆக்கிட்டோன்னே அடுத்த நாளைக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எங்கள் அம்மா வெள்ளை சோறு போட்டு அப்படி செய்வாங்க. அதுதான் இப்போ சட்டி சோறுன்னு சொல்கிறாங்க. அது சம்டைம்ஸ் அடியெல்லாம் பிடிச்சிருக்கும். ஆனால் அது சோறு நல்லா பண்ணும்போது அப்படிதான் இருக்கும். அது மேலே ஒரு முட்டையை பொரிச்சு சாப்பிட்டா. ஸோ அதுலேருந்து தான் வந்து வெரைட்டியாக செய்யலான்னு யோசிச்சு தான் மோக் மட்டன் ட்ரை பண்ணேன். ஸோ இதோட என்ன ஒரு இஷ்யூனா வந்து கடையிலலாம் நம்ம சாப்பிடும்போது அந்த சாட் டேஸ்ட் வந்து அவ்வளோவா ஃப்ளேவர் வராது. ரைட், கரெக்ட். நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் வர மாட்டேங்குது. ஆமாம். ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னலி என்ன செய்வாங்கன்னா க்ளே பாட் வச்சு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டோவ் ஃபயரில் வச்சு அவங்க வந்து க்ளே பாட் வச்சு தான் சட்டி சோறு செய்வாங்க. ஆனால் வந்து நம்ம வீட்டில் எல்லாரும் க்ளே பாட் யூஸ் பண்ண மாட்டோம்ல. ஸோ எவ்வளோ நம்ம வீட்டில் வந்து வி கேன் யூஸ் எனி சட்டி. இந்த சட்டி வச்சாலும் யூஸ் பண்ணி ஐடியலி வாக்ஸ் யூஸ் பண்ணால் கொஞ்சம். ஆமாம், கரெக்ட். ஸோ அது வந்து நம்ம குக் பண்ணும்போது அந்த ஒரு சாட் ஃப்ளேவர் மாதிரி இருக்கும்ல, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ டோஃபு யூஸ் பண்ணுறவங்க கூட வந்து முதல்ல இதை ஃப்ரை பண்ணிக்கலாம், அந்த டோஃபு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகிட்டு, ஸோ இதை நம்ம வந்து ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். நான் ஊற்றுறேன். ஓகே, போதுமா? ஓகே, போதும். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் வந்து நம்ம வந்து வெங்காயம் முதல்ல போட்டுருவோம். சின்ன வெங்காயம் நறுக்கின வெங்காயம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபுட் பிளாகிங்கில் என்ன ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு? இந்த துபாய் பிஸ்தாச்சியோ சாக்லேட். ஓ, அப்படியா? ஆமாம். ஸோ அது வந்து எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். ஸோ அது நான் இதில் பேக் பண்ண மாட்டேன், எனக்கு பேக்கிங் அவ்வளோ வராது. பட் அது ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது வந்துச்சு, அதாவது அந்த சாக்லேட் அப்படியே உடைக்கும் போது அந்த பிஸ்தா நல்லா கூவியாக வெளியே வருது. அது ஓகே. ஸோ அதோட இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து கடுகு தாளிப்பு அதை நம்ம போட்டுக்க போகிறோம். அப்புறம் இஞ்சி பூண்டு. அதோடு சேர்த்து நம்ம வந்து பண்டாணி போடுறோம். ஓகே, பிரியாவுக்கு ரொம்ப பிடிச்சமான எடிஷன் வந்து இந்த பண்டான் லீவ்ஸ். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா வந்து பண்டான் லீவ்ஸை போட்டு அவங்கள அப்படியே உருக்கி வச்சுருக்காங்களாம். ஆமாம், எங்கள் அம்மா வந்து டிசர்ட் செஞ்சாலும் சரி, கறி ஆக்கினாலும் சரி, அதில் பண்டான் லீவ் தான் போடுவாங்க. ஓகே, உங்கள் வீட்டில் ஒரு பண்டான் செடி இருக்கா? அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. நான் வாங்கி கொடுக்குறேன். ஓகே, ஷூர். ஸோ இது முடிஞ்சு நம்ம வந்து எல்லா மசாலாவும் போட்டலாம். ஓகே, சில்லி பவுடர். இது வந்து கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறோம். ஓகே. அப்புறம் இது கியூமின் பவுடர், சீரகத்தூள். கரம் மசாலா வந்து இப்போ போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள். இந்த இது வந்து இறைச்சி மசாலா. ஓகே, அதோட வந்து நம்ம தக்காளி பழம் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ மசாலா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். ஓகே, வாசம் வர ஆரம்பித்து விட்டது. இந்த பண்டான் லீவ்ஸும் வருது. ஸோ இது வந்து நல்லா வேகணும். ஸோ மசாலா வந்து எப்படி வேகணும்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்னா வந்து எண்ணெய் வேலையாக ஆரம்பிக்கும். ஆயில் வந்து சீப் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் தெரியும் மசாலா வெந்துருச்சுன்னு. ஓகே, நீங்கள் ஸ்பெஷலாக கிரேட்டட் கோகனட் வச்சுருக்கீங்க. அது சோறு போட்ட பிறகு போட போகிறீங்களா இல்லை எப்போ போட போகிறீங்க? எப்போவே போட்டுருவீங்களா? இல்லை, சோறு போட்டு பிறகு தான் போடுவேன். அப்போ தான் அந்த க்ரன்ச்சினஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ அது அந்த ஃப்ரெஷ் கோகனட் அந்த டேஸ்ட் இன்னும் அப்படி இருக்கும். ஸோ இதோட நம்ம வந்து மோக் மட்டன் ஆட் பண்ணி அதை வேக ஆரம்பிக்கிறோம்.
நல்லா குக் பண்ணிட்டு. ஸோ மோக் மட்டன்லேயே வந்து நிறையா சோடியம் சால்ட் இருக்கிறனால மசாலாவில் நீங்கள் உப்பு கலக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கலக்கணும், இல்லைன்னா ரொம்ப சால்ட்டி ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா சோறு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆக்சுவலி ஒயிட் ரைஸ் இல்லை, இது வந்து நான் கோகோனட் மில்க் வச்சு நம்ம நாசி லெமன் செய்வோம். ஆமாம், லெமன் ரைஸ். லெமன் ரைஸ். ஓகே ஓகே. நான் வெள்ளை சோறுன்னு தான் நினச்சேன். ஸோ முதல்ல கிண்டிட்டு கடைசியாக தான் நம்ம வந்து கோகோனட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பிரியாவோட ஸ்டைல் ஆஃப் குக்கிங்கில் ஒன்று நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, எப்போதுமே எது செஞ்சாலும் டிசர்ட்டாக இருக்கட்டும், மெயின் டிஷ்ஷாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஃபுல் ஃப்ளேவர், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கணும், சாப்பிட்டோன்னே அப்படியே வயிறு நெஞ்சணும், கம்முன்னு இருக்கும் அப்படின்னு தான் அவங்க நினச்சி செய்கிறாங்க. ஒருத்தங்க சாப்பிடும்போது அதில் அவங்க சொல்கிற அந்த கமெண்ட்ஸ் இருக்கும்போது அவங்க சாப்பிடும்போது என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்கல்ல, ரொம்ப நல்லா இருக்கு, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு கிடைக்கிற பரிசு. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஹை ஹீட்டில் போட்டுக்கலாம், ஏன்னா அந்த சாட் ஃப்ளேவர் நம்மளுக்கு வேணும்ல. ஓகே. ஸோ சட்டி சோறுக்கு என்னென்னா வந்து ரைஸ் வந்து நீங்கள் அந்த நாளைக்கே நீங்கள் குக் பண்ணி நீங்கள் போடக்கூடாது, இல்லைன்னா சட்டி சோறு ரொம்ப கொலன்னு ஆயிடும். ஸோ ஃபார் தோஸ் வந்து யாருக்கெல்லாம் வந்து கொலன்னு பிடிக்குதோ அன்றைக்கே சோறு சமைச்சு நீங்கள் சட்டி சோறாக செஞ்சுக்கலாம். இது வந்து இட்ஸ் அ டே ஓல்ட் ரைஸ். ஸோ நேற்று ஆக்கி ஃப்ரிட்ஜில் வச்ச சோறு தான் இந்த சோறு. ஓகே. ஸோ கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கரெக்ட். ஸோ நம்ம குக் பண்ணும்போது வந்து அந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். ஓகே. இதான் ஒரு சட்டி சோறு டிப். பழைய சோறு தான் வச்சு சட்டி சோறு செய்யணும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க இதை மட்டன், சிக்கன், சார்டின் எல்லாத்தையும் வச்சு செய்யலாம். ஆமாம், இதே மசாலாவை வச்சு செய்யலாம் தானே? கரெக்ட். ஸோ இது வந்து நம்ம சைவம் சாப்பிட்ற நண்பர்களுக்கு வந்து ஒரு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக. அதுவும் விசேஷ காலத்தில் நிறைய பேர் சைவமாக இருப்பாங்க. ஆமாம். ஸோ அவசரமாக தீபாவளி ஷாப்பிங் அது இதுன்னு நீங்கள் அங்கங்கே அழிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்ன சமைக்கிறதுன்னு தெரியல, ஐஸ் பெட்டியில் இருக்கிற அந்த பழைய சோறு அந்த மசாலாவெல்லாம் எடுத்து போட்டு கீண்டி சாப்பிட வேண்டியதா. ஸோ இங்கே வந்து நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா வந்து இப்போ நம்ம சாப்பிடும்போது உரப்பு பத்தலைன்னா இது கொஞ்சம் தூவி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சில்லி ஃப்ளேக்ஸ். ஸோ அதுவும் ஒரு மாதிரி ஒரு க்ரன்ச் கொடுக்கும் தானே? க்ரன்ச் கொடுக்கும். தட்ஸ் ரைட். ஓகே. ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக்கினஸ் வந்துருச்சு. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த சாட் ஃப்ளேவர் வரும். இந்த சாட் ஸோ அதுதான். ஸோ இதோட வந்து நம்ம வந்து ஃபைவை லோவர் ஆன் பண்ணிக்கிட்டு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது உப்பு நான் சொன்னேன் டேஸ்ட் பண்ணும்போது பார்த்துக்கலான்னு, பட் எனக்கு நான் சமைக்கிறனால எனக்கு தெரியும் எவ்வளோ போடணும்னு. ஸோ உப்பு இந்த தருணத்தில் நம்ம போட்டுக்கலாம். எத்தனை பேருக்கு அவங்க சட்டி சோறு சமைச்சு கொடுத்துருப்பாங்க? ஓகே. ஒரு ஜஸ்ட் ட்ரிசல் போடும். ஸோ சட்டி சோறு ரெடி ஆகிட்டு மட்டன் ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ அதுவும் அந்த கொஞ்சம் ஹார்டான ரைஸோடு சாப்பிடும்போது அந்த கிரேட்டட் கோகோனட்டும் வரும்போது நிறைய டெக்ஸ்டர் இருக்குது வாயில்.
ஒரு மாதிரி சாஃப்ட் ஸ்பஞ்சி இருக்குது, சோறு இருக்குது, அந்த கிரேட்டட் கோகோனட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா அது கிட்ட கொண்டுட்டு போய் சாப்பிடும்போது அந்த பண்டான் லீவ் கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணவே முடியாது. தேவையான அளவு ஆக்சுவலி இன்னும் உரப்பாக சாப்பிட்றவங்க எனக்கு தெரியும், இதை விட உரப்பாக கூட சாப்பிட்லாம். பட் எனக்கு இது ஜஸ்ட் நைஸாக இருக்குது. பிரியா ரொம்ப நன்றி. நீங்கள் வந்ததுலேருந்து டிஃப்ரெண்டான யூனிக்கான டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணாத டிஷ்ஷஸ் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான யூனிக் ஸ்டைல் இருக்குது, அதை நம்ம கூட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நம்மளோட ரசிகர்கள் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் வீட்டில் ட்ரை பண்ணுவாங்க, உங்களோட டிப்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த சூப்பர் சமையல் நிகழ்ச்சியில் உங்களை பார்க்குறேன். இது சூப்பர் சமையல் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி.